தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மைச் செய்தி 8வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மருத்துவ பணியாளர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை சேப்பாக்கம் பகுதியில் தொடர்ந்து 8வது நாளாக மருத்துவ பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே நூற்றுக்கணக்கான அரசு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மருத்துவ பணியாளர்களை காவல்துறையினர் தொடர்ந்து கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். விளம்பர திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மருத்துவ பணியாளர்கள். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார். வணக்கம் ராம்குமார், போராட்டம் குறித்தான தற்போதைய நிலை என்ன? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். மாலதி, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பன்னோக்கு மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடிய தற்காலிக ஊழியர்கள் தங்களது பணி நிரந்தரம் செய்ய கோரி கடந்த 19ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 3400 தொழிலாளர்கள் கடந்த பல ஆண்டுகளாக தற்காலிக தினக்கூலி பணியாளர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த 2021ஆம் சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என தற்போது இருக்கக்கூடிய விளம்பர திமுக அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். ஆனால் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை பல ஆண்டுகளாக கடந்த 4.5 ஆண்டுகளாக இந்த விளம்பர திமுக அரசு நிறைவேற்றவில்லை. இதனை கண்டித்து கடந்த 19ஆம் தேதி முதல் சென்னையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் தற்காலிக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் தொடர்ச்சியாக இன்று 8வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட தற்காலிக சுகாதார பணியாளர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த தேர்தல் வாக்குறுதியை விளம்பர திமுக அரசு நிறைவேற்றவில்லை. உடனடியாக தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடிய பன்னோக்கு மருத்துவ பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு வார விடுமுறை அளிக்க வேண்டும். அதே போல 31 நாட்கள் வேலை வாங்கும் இந்த விளம்பர திமுக அரசு 26 நாட்களுக்கு மட்டுமே ஊதியம் வழங்குகிறது. இதனை கண்டித்தும் தற்போது இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. மருத்துவ பணியாளர்களை ஏராளமானோரை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 8 நாட்களாக போராட்டம் நடத்தியும் தமிழக அரசு இதுவரை பேச்சுவார்த்தைக்கு கூட அழைக்கவில்லை என குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். உடனடியாக இவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியான பணி நிரந்தரம் உடனடியாக வழங்க வேண்டும். அதே போல வார விடுமுறை வழங்க வேண்டும். 31 நாட்களுக்கு வேலை வாங்கும் இந்த அரசு 26 நாட்களுக்கு மட்டுமே ஊதியம் வழங்குகிறது. இதனையும் முறையாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து மாநகர பேருந்தில் ஏற்றி வருகிறார்கள். குறிப்பாக எத்தனை நாட்கள் போராட்டம், அதாவது தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். மாலதி, மருத்துவ பணியாளர்களின் போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ராம்குமார்.